வணக்கம் நண்பர்களே, நாள் 20 வாங்க. இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், எங்கே போனோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைனால நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். லேட்டாக எழுந்திரிச்சது என்னமோ தெரியல, கண்ணு உள்ளே போன மாதிரி இருக்குது. டீ குடிச்சிட்டு திரும்ப வந்தால் கரண்ட் இல்லை. எப்படி டீ குடிச்சு நீ கண்ணு வெளியே வந்துச்சா, வாக்கிங்லேயே ரூமுக்கு வந்துட்டேன். அது எப்பயும் மதியான டைம் ஆயிடுச்சு. அது லஞ்சுக்கு நம்ம எப்பயும் போல ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு அது கூட சாம்பார் சாதம் வச்சு ஒரு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவரில் ஒருத்தவர் தான் நம்மளுக்கு வெளியே கூட்டு போகிறது. எனக்கு வந்து ஜாகிங் பண்ணுறதுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். வா ப்ரோ நான் இருக்கேன்னு சொல்லி எங்கெங்கேயோ கூட்டு போனாப்புல, யாருன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து பேரம்லாம் பேசினார். பட் நம்ம தேடி வந்து ஷூ கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம தோழர் நமக்கு வந்து பாதாம் மில்க் வாங்கி கொடுத்தாப்புல. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா குழுன்னு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அவருக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கண்டென்ட்டுக்குலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நண்பர்களே, நான் வந்து ஃபுட்பால் டாக்ஸும் பேசலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அப்புறம் சனிக்கிழமை முக்கியமான ஒருக்கான துணி அலசி முடிச்சுட்டு அங்கேருந்து வாக்கிங்லேயே போய் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. இப்போ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே பக்கம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு வாக்கிங்கை போட்டு சேட்டா கடையில் ஒரு டீ. அப்புறம் ரூமுக்கு வந்தால் கரண்ட் இல்லை. திரும்ப நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒரு ஒர்க் அவுட் போஸ்ட் ஒன்றை போட்டுட்டு, என்ன பிரச்சனைனா நம்ம தங்கும் விடுதியிலே நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு 9 மணிக்கு போனாலே சாப்பாடை ஃபுல்லாக சுரண்டி வச்சிடறானுங்க. இங்கே பாருங்கள், தண்ணியில் கொஞ்சம் தயிர் கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. என்னமோ நமக்கு கொஞ்சம் பிரியாணி கிடச்சி 2 முட்டையை வாங்கி வச்சு இன்றைக்கி டேவை முடிச்சிட்டேன். இருந்தாலும் சரியான பசி. லைட்டாக ஒரு வாக்கிங்கை போட்டு, சரி எங்கெல்லாம் பேக் தூக்கி போடுறேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி வாக்கிங்கை போட்டு ஆப்போசிட்டில் வந்துச்சு மலையாள ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. அங்கே போய் ஒரு ரோலை போட்டு இன்றைக்கி டேவை முடிச்சுக்கிறேன். ஜாலியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.